ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரி விலாக்ஸ். மில்லட் ரைஸ் வச்சு தோசை இட்லி மட்டும் இல்லைங்க, நிறைய வெரைட்டி ரைஸும் செய்ய முடியும். பிரியாணிக்கு ஈக்குவலான ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸும் நம்ம செய்யலாம். இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி ரைஸ் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். எப்பயும் போல் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதே போல் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 லவங்கம், பிரியாணி இலை, இதோட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இதுக்கேற்ற சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறது நமக்கு நேச்சுரலாக கலரும் கொடுக்கும். இதோட கொத்தமல்லி, புதினா ஈக்குவலாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். நம்ம ரைஸுக்கு ஃப்ளேவர் தரக்கூடியது இந்த புதினாவும் கொத்தமல்லியும் தான். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியமான தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிக்கு தேவையான சால்ட்டு, இதோட மட்டன் மசாலா, ரெகுலராக நம்ம கடையில் வாங்குகிற மட்டன் மசாலாவே இதோட சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் எந்த டம்ளரில் ஊற வச்சோமோ அதே டம்ளரில் நம்ம 1க்கு 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரலும் வெயிட் பண்ணலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்தாலே போதுங்க. இதோட நம்ம ஊற வச்சுருந்த மில்லட் ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். இந்த டைமில் காரம் உப்பு சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு 3 விசில் விட்டுடலாம். ரைஸ் கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல் அடியில் வச்சுட்டு மேலே ஒரு 10 நிமிஷம் போல் தம் வச்சுருக்கேன். நம்ம மற்ற எந்த பிரியாணி ரெசிபி செய்கிறப்பவுமே இதை ஃபாலோ பண்ணனா லைட்டாக சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் ரெசிபீஸை நம்ம ட்ரை பண்ணினா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.